வணக்கம். செய்தி சுருக்கம். வரி வசூலிக்க கூட துப்பில்லை. 1 கோடி ரூபாய்க்கு சாலை போட நிதி இல்லாததுனால நிதி நெருக்கடியை சமாளிக்க மதுரை மாநகராட்சி சொத்து வரியை ஏன் உயர்த்தக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி கேட்டிருக்கு. கண்டிப்பா உயர்த்தக்கூடாது. மாறா கோடிக்கணக்கில் வரி பாக்கி வச்சிருக்கவங்க கிட்ட இருந்து அந்த வரியெல்லாம் வசூலிக்கணும். சரி, யார் யாரு கோடிகள்ல லட்சங்கள்ல வரி பாக்கியை வச்சிருக்காங்க அப்படின்னு மதுரை மாநகராட்சி சொத்து வரி பாக்கியில முதல் 100 இடத்தை பிடிச்சிருக்கவங்க யார் யார் தெரியுமா? முதல் இடத்துல 2,77,1979 ரூபாயோட முத்துராமலிங்கம் இருக்காரு. இவர் வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மற்றும் வேலம்மாள் கல்வி நிறுவனத்தோட சேர்மேன். 2,68,11,088 ரூபாயோட இரண்டாம் இடத்தை பிடிக்கிறது சாய் பிரகாஷ் ட்ரஸ்ட் சாய்ராம் பள்ளியோட பிபி குலாம். 2,55,1968 ரூபாயோட மூன்றாம் இடத்தை பிடிச்சது மதுரை மக்கள் தங்க பசங்களுக்கு எப்படின்னா அங்கே சீட்டு வாங்கிடணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க மகாத்மா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி KK நகர். வாலண்டியரா 100 பேர் பட்டியலை வெளியிட்டது மதுரை மாநகராட்சி. மற்ற மாநகராட்சிலாம் எப்போ வெளியிடுமோ யாருக்கு தெரியும். சிசிடிவி வளையத்தில் முதல் நீதிபதி. போலீஸ் ஐஜி மேலே போட்ட செக்ஸ் டார்ச்சர் வழக்கை 2 வாரத்தில் விசாரிச்சு முடிச்சு கேஸை நடத்தணும்னு CBCID ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறையில் இணை இயக்குனராக இருக்கிறவர் IG முருகன். இவர் எனக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு அப்படின்னு அங்கே வேலை செய்கிற பெண் SP புகார் கொடுத்தாங்க. கோர்ட்லையும் கேஸ் போட்டாங்க. விசாகா கமிட்டி முதல் கட்ட விசாரணை நடத்த நீதிபதி சுப்பிரமணியம் உத்தரவு போட்டாரு. CBCID விசாரணைக்கு அனுமதி கொடுத்தாரு. 2 விசாரணையும் முடக்கணும் அப்படின்னு முருகன் ரொம்பவே ட்ரை பண்ணாரு. CBCID விசாரணைக்கு ஸ்டே ஆர்டரும் வாங்கிட்டாரு. ஆனால் கேஸ் மழுங்கடிக்க பல தரப்புல முயற்சி நடக்கிறதா புகார் கொடுத்த லேடி SP சுட்டி காட்டினாங்க. வியாழக்கிழமை கேஸ் வந்தப்ப ஜட்ஜ் சுப்பிரமணியம் சில ஆர்டர் போட்டாரு. IG மேலே உள்ள புகாரை விசாரிக்க விசாகா கமிட்டியில் DIGயை எப்படி மெம்பராக போட்டீங்க அப்படின்னு கிண்டலாக அரசு வக்கீல் கிட்ட கேட்டாரு. IGக்கு எதிராக DIG பேசுவாரா? பேச மாட்டாரு. ஒருவேளை அதுக்காக தான் அப்படி ஒரு ஆளை நியமிச்சிங்களா அப்படின்னாரு. முருகன் ஒரு பெரிய அதிகாரி, அவர் மேலேயே அவர் துறை அதிகாரி செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னார் நீதிபதி. CBCID 2 வாரத்தில் புலனாய்வெல்லாம் முடிச்சு கேஸை நடத்துங்கன்னு சொல்லி தடையை நீக்கி உத்தரவு போட்டார். எல்லா டிபார்ட்மெண்ட் டாப் ஆஃபீஸர் ரூம்லையும் CCTV கேமரா செட் பண்ணுங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு ஆர்டர் போட்டார். நம்ம ரூமில் CCTVயா அப்படின்னு ஆஃபீஸர்லாம் பெஜராகக்கூடாதுன்னு என்னோட சேம்பர்லேயே முதல்ல ஒரு CCTV கேமராவை பொறுத்துங்க அப்படின்னு ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு உத்தரவு போட்டார். உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்பிரமணியன் அப்படி நல்ல ஒரு உதாரணமாக தண்ணியே ஆக்கிக்கிட்டாரு. அவரை பார்த்து மற்றவங்களாம் ஃபாலோ பண்ணுவாங்களா அல்லது அரசுக்கு ஏன் வீண் செலவு அப்படின்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. பார்ப்போம். காரணம் என்னவா இருக்கும்? ஓசியா இல்லை மாமூலா? கல்லூரி மாணவன் அப்துல் ரஹ்மான் பெரியமேட்டில் மாலை நேர தள்ளுவண்டி கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. திடீர்னு 9ஆம் தேதி காலையில் கடையை காணோம். மொத்த கடையும் சுனாமியில் சிக்கினா மாதிரி உடஞ்சி பீஸாக இருந்தது. என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு CCTV கேமரா இருக்குது. அதில் பதிவான காட்சிகளை பார்க்கும்பொழுது நடுராத்திரியில் போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட சிலர் கடையை அடிச்சு நொறுக்குனது தெரிஞ்சுது. கஷ்டப்பட்டு தான் உடைச்சிருக்காங்க. விசாரிச்சப்ப அந்த சீனில் வந்தது பெரியமேடு இன்ஸ்பெக்டர் சிவராஜும் அவரோட ஸ்டேஷன் ஆளுங்களும் தானா. தள்ளுவண்டி கடையை அடிச்சு நொறுக்கணும்னா எதனா கோபம் வந்திருக்கணும் அப்படின்னு நம்மளே கெஸ் பண்ணிக்கலாம். ஓசி பிரியாணி கேட்டு கட்சிக்காரங்க மட்டும்தான் தகராறு பண்ணுவாங்களா என்ன? போய் வரமியா. போலீஸை பற்றி நெகட்டிவாகவே நியூஸ் வருதுன்னு கவலையாக இருக்கிறவங்களுக்கு இந்த நியூஸ் ஒரு ஆறுதலாக இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை, இது நம்ம ஊர் போலீஸ் இல்லை, கர்நாடகா போலீஸ். ரம்யான்னு ஒரு மூப்ப நாய் செத்துருச்சு. கர்ப்பப்பையில் ஏதோ தொற்று நோயா, அதால் மூச்சு கூட விட முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தது. ட்ரீட்மெண்ட் பிரயோஜனம் இல்லை அப்படின்றதுனால செத்துப்போச்சு. 10 வருஷமாக கடகு மாவட்ட போலீஸில் ராணியாட்டம் வளம் வந்துட்டு இருந்தது ரம்யா. 120 கேஸில் குற்றவாளிகளை பிடிச்சிருக்கான். 10 வருஷம்தான் சர்வீஸ்னாலும் ரம்யாவுக்கு மட்டும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க ஹெட் ஆஃபீஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தானாகவே ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சு பெர்மனண்ட்டாக. அதோட நண்பன் ராம்போ பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு படுத்துக்கிட்டு இருக்கு. ரம்யா கூடவே இருந்து அதுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்த பெரிய மீச போலீஸ்காரர் சந்தோஷ் நாயக் சின்ன புள்ள மாதிரி குலுங்கி அழுறத பாருங்க. போலீஸ்காரங்க மனசு ஒன்றும் கல் இல்லை, அவங்க இதயமும் பாசத்தில் துடிக்கும் அப்படின்றது புரியுதா? இறந்த அதிகாரிகளுக்கு கூட இப்படி உருக்கமாக சென்ட் ஆஃப் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. அதிர்ஷ்டசாலி ரம்யா, உன் புகழ் எப்பவுமே இருக்கட்டும். இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.